வேட்டைக்காரர் ஒருவர் உணவு தேடி சென்று கொண்டிருக்கும் போதும் இரவு நேரம் ஆகிவிட்டது. அவர் ஒரு மரத்தின் மேல் ஏறி இருந்தார். அவருக்கு தெரியாது அது வில்வ மரம் என்று. வில்வ மரத்தின் கீழ் ஒரு சிவலிங்கம் இருந்ததும் அவருக்கு தெரியாது. அப்போது ஒரு மான் வந்தது. அந்த மானை வேட்டையாட அவர் அம்பை எடுத்தார். மான் சொல்லியது, நான் வீட்டில் 2 பிள்ளைகளை வைத்து வருகிறேன். என்னை கொன்று பிள்ளைகள் தந்தை இல்லாமல் போயிடக்கூடாது என்று சொல்ல வேட்டைக்காரன் மனமிறங்கி அந்த மானை விட்டு விடுறார். மான் நன்றி கூறிவிட்டு ஓடிவிட்டது. அவர் தனது அம்பை சரி செய்து கொண்டிருக்கும் போதோ அவரது கைகளால் வில்வ இலைகள் உள்ளே விழுந்தது. அப்படி அவர் 1ஆம் கட்ட பூசையை முடித்தார். அப்போது ஒரு கர்ப்பிணி மான் வந்தது. அந்த மானை கொள்ள அம்பை எடுத்தார். மான் சொல்லியது, நான் 2 பிள்ளைகளை சுமந்து வருகிறேன். என்னை கொன்று பிள்ளைகள் தாயில்லாத பாவத்தை நீங்கள் சுமக்க வேண்டாம் வேட்டைக்காரரே என்றது மான். அதற்கு அவரும் சரி, நீ போய் வா என்றார். மான் நன்றியை கூறிவிட்டு போய்விட்டது. அவர் தனது கைகளை அசைக்கும் போதும் அவரது கைகளால் வில்வ இலைகள் உள்ளே விழுந்தது. அப்படியே 2ஆம் கட்ட பூசை முடித்தார். அப்போது ஒரு பெண் மான் வந்தது. அந்த மானை கொள்ள அம்பை எடுத்தார். மான் சொல்லியது, நான் வீட்டில் 2 பிள்ளைகளை வைத்து வருகிறேன். என்னை கொன்று பிள்ளைகள் தாயில்லாமல் போகக்கூடாது என்றது. அதற்கு அவர் சரி, நீ போய் வா என்றார். அப்போது அவரது கைகளை தளர்த்தும் போதும் அவரது கிளைகள் கையில் கீழே பட்டு விழுந்தது. அப்படி அவர் 3ஆம் கட்ட பூசையை முடித்தார். அப்போது ஒரு கர்ப்பிணி மான் வந்தது. அந்த மானை கொள்ள அம்பை இட்டார். மான் உடனே சொல்லியது, என்னை கொன்று விடாதீர்கள் வேட்டைக்காரரே, நான் 2 பிள்ளைகளை சுமந்து வருகிறேன் என்றது. அதற்கு அவர் கூறினார், உன்னை போன்று எனக்கு 2 பிள்ளைகள் உள்ளது. அந்த பிள்ளைகளுக்கு உன்னை கொன்று நான் உணவு கொடுக்க வேண்டும் என்றது. அந்த மான் மீண்டும் கெஞ்சியது. அவரும் மனமிறங்கி அந்த மானை விட்டார். அவர் கைகளை அசைத்து அவர் யோசித்துக் கொண்டே இலைகளை கீழே போட்டார். அப்படி 4ஆம் கட்ட பூசை முடிந்துவிட்டது. காலை நேரம் விடிந்தது. சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்தார். அவருக்கு ஒரு வரத்தை கொடுத்தார். நீ அடுத்த ஜென்மத்தில் அரசனாக பிறக்க வேண்டும் என்று வரம் கொடுத்தார். அவர் அடுத்த ஜென்மத்தில் அரசனாக பிறந்தார். அவருக்கு 4 மான்களின் கதை ஞாபகம் வந்தது. அவர் மகா சிவராத்திரிக்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்தார். மகா சிவராத்திரிக்கு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு முறையும் சிவனுக்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்தார். நன்றி.